ஹலோ ஆல். பெண்கள் எழுத ஆரம்பித்தது எப்படி? நிறைய சுதந்திரத்துக்காக ஃபெமினிஸ்ட் மூமெண்ட் நிறைய நம்ம பார்த்துருப்போம், போராடிக்கிறாங்க. சரி, எழுத ஆரம்பித்தது எப்படி? அவங்களோட எழுத்து பயணம் எப்படி இருந்துச்சு? முதல்ல எழுத ஆரம்பிச்சோடையும் அவங்கள காப்பி கேட்ஸ்ன்னு சொன்னாங்க. இல்லை, அவங்க ரைட்ஸ்க்கு எதிராக போராடினாங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறீங்களா, மேரி புல்ஸ்டோன் கிராஃப்ட் 1792லேயே பார்த்தீங்கன்னா விண்டிகேஷன் ஆஃப் தி ரைட்ஸ் ஆஃப் உமன்னு எழுதியிருக்காங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. அவங்கள எப்படி சொல்கிறாங்க, ஒரு மேல் ரைட்டர், இது ஒரு ஹைனா இன் பெட்டிகோட்ஸ்பா, ஒரு கழுதப்புலி, பெட்டிகோட்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு கழுதப்புலி அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படியெல்லாம் கிரிட்டிசிசம் விமன் எழுத ஆரம்பித்தோடையும் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பயம் இருக்கும். அப்போது காப்பி கேட்டாக இருந்தாங்களா? ஃபார் அ டைம் பீயிங் இருந்தாங்க. தே இமிட்டேட்டட் மென் ஸ்டாண்டர்ட். ஏன் அப்படின்னா அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை ஃபுல்லாக நம்ம காமிச்சிட்டாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களோ, இந்த சொசைட்டி நம்மளை அக்செப்ட் பண்ணிக்காதோ, நம்ம ரைட்டிங்கை அக்செப்ட் பண்ணிக்காதோ, அதனால் அப்படி எழுத ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பேரை கூட சூடோனியம் வைப்பாங்க இல்லையா, அந்த சூடோனியம் புனைப்பேர் கூட ஒரு மேல் நேமாக வச்சுட்டு எழுதினாங்க. அதுவும் முக்கியமான ஃபீமேல் ரைட்டர்ஸ் வரலாற்றில் அப்படித்தான் எழுதினாங்க. எலைன் ஷோவால்டரோட 2 words of feminist poetics, இந்த ஒர்க்கில் நம்ம பார்க்குறது விமனோட ரைட்டிங் ஃபேஸை 3 இதாக பிரிக்கலாம். ஒன்று ஃபெமினைன் ஃபேஸ், நெக்ஸ்ட்டு ஃபெமினிஸ்ட் ஃபேஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபேஸ். இந்த ஃபெமினைன் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரஃபாக ஒரு இயர்ஸ் சொல்கிறாங்க, 1840 1880 வரைக்கும். அப்போது என்ன பண்ணுறாங்க, ஃபீமேல்லாம் மேல் சூடோனியம்ஸ் வைக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. 3 sisters இருந்தாங்க, ஃபேமஸான ரைட்டர், 3 sisters, எமிலி பிரான்டே, சார்ல் பிரான்டே, ஆன் பிரான்டே. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கரர் பெல், எல்லிஸ் பெல், பெல் நம்ம ஊரில் மணி, ராமசாமி, அந்த மாதிரி பேர், இந்த மாதிரி வச்சுட்டு எழுதுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம், அவங்களோட ஒர்க்ஸை அக்செப்ட் பண்ணாமல் போனால் என்ன பண்ணுறது. ஜார்ஜ் எலியட்னு ஒரு ரைட்டர் இருந்தாங்க, அவங்களும் அதே பண்ணுறாங்க. இதெல்லாம் 1820s 1830s 1840s அந்த காலகட்டத்தில், சரிங்களா. அதான் 1840 to 1818 சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 1811 ஜேன் ஆஸ்டின் இருந்தாங்க. அவங்க கூட என்ன எழுதுனாங்கன்னா, அவங்களோட நாவல் எழுதிட்டு பெண்ணோட பேர் போட்டால் பிரச்சனையாயிருன்னு சொல்லிட்டு பை அ லேடின்னு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ஃபெமினைன் ஃபேஸில் மேல் இமிட்டேட் பண்ணி எழுதுது, மேல் எழுதுனா எப்படி இருக்கும், இந்த மாதிரி காப்பி கேட்ஸாக இருந்தாங்க. வேறு சூழல் அவங்கள அப்படி தான் எழுத வச்சது. அடுத்து ஃபெமினிஸ்ட் ஃபேஸில் அவங்களோட ரைட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஆக்டிவிஸ்ட், ஃபெமினிஸ்ட் பேருக்கு தகுந்த மாதிரி அழகாக கிளாஸிஃபை பண்ணிக்கிறாங்க ஷோவால்டர். ஃபெமினைனில் மேல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஃபெமினிஸ்ட்டில் ஒரு ஆக்டிவிஸ்டாக இருந்து அவங்களோட ரைட்ஸ்க்கு எதிராக, அவங்களோட ரைட்ஸ்க்காக போராடுறாங்க. ஃபீமேல் ஃபேஸில் என்ன பண்ணுறாங்க, ரைட்ஸ்க்காக போராடுறது, மேலே காப்பி பண்ணுறது, இல்லை மேல் ஸ்டாண்டர்டை அடாப்ட் பண்ணுறது, இது எதுவுமே இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, அவங்களுக்குன்னு ஒரு தியரி, அவங்களுன்னு ஒரு லிபரேட் ஆகி அவங்களோட சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஷோவால்டர் ஒரு அழகான டேர்ம் காயின் பண்ணிக்கிறாங்க, கைனோக்ரிட்டிசம். அப்படின்னா என்ன, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.